இது ஒரு மாபெரும் தோல்வி தானுங்க. அதாவது சிம்பிளாக சொல்லுவாங்க, ஒரு நாய் நெறியும் கூட அதுக்கு உண்டான துணை தேடிடுது. உன்னால் தேட முடியலையாடா? ஒரு பெண்ணோட மனசில் இடம் பிடிக்க முடியாதது அப்படிங்கிறது அது ஒரு உள்ள மாபெரும் வலி தானுங்க. அது சமூக அமைப்பு எப்படியே இருக்கட்டு போட்டு இத்தனையும் தாண்டித்தான் கல்யாணம் பண்ணவங்க இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன ரீசன் வசதி கம்மியாக இருக்கிறனால கல்யாணம் ஆகலை, படிப்பு இல்லாதனால கல்யாணம் ஆகலை, காம்படிஷன் அதிகமாக இருந்ததுனால கல்யாணம் ஆகலை, இதெல்லாம் இருக்கலாம், ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம். ஆனால் இவ்வளோ கடினமான சூழ்நிலையிலையுமே கல்யாணம் பண்ண வசதி கம்மியானவங்க இருக்கிறாங்க. இவ்வளோ கடினமான சூழ்நிலையிலையுமே தனக்கான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் படிப்பே இல்லாதவங்க இருக்கிறாங்க. அப்போ அதை என்ன சொல்லுவோம், அவங்க பவுலிங் பிச்சிலேயே சதம் அடித்தாளுங்க. இப்போ இது எப்படி போனாலும் என்னதான் காரணங்கள் சொன்னாலும் நம்ம நமக்கான ஒரு பெண்ணை ஒரு பெண் மனசில் ஒரு பெண் மனசில் இடம் பிடிக்க முடியல அப்படிங்கிறது, அல்லது நம்ம ஒரு பெண்ணை ஆட்கொள்ள முடியல அப்படிங்கிறது, அது ஒரு துயரம் தானுங்க. அது ஏற்றுக்க வேண்டியது, வேற என்ன பண்ண முடியும்? அதாவது நம்ம முடியாத விஷயங்களை ஏற்றுக்க வேண்டியது. ஆனால் இது என்னன்னா, இப்படியான துயரம் தான் தன்னை ஆட்கொண்டிருக்குது அப்படின்னே தெரியாமல், இப்படியான ஒரு துயரத்தினால சித்திரவதைக்கு உள்ளாகி குடி சார்ந்து ரொம்ப தீவிரமாக போய் தன்னை சிதைச்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. மருந்து குடி செத்து போனவங்களும் இருக்கிறாங்க.